ஊர்லேருந்து பசங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு 5 பசங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பக்கத்தில் நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பொருட்காட்சி நடக்குது. அங்கே பார்க்கறதுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு வந்த பசங்க பக்கத்தில் உள்ள லோக்கல் பசங்க வெரைட்டி பசங்க ஒரு 10 பசங்க சேர்ந்து அந்த 5 பசங்களை வந்து தேவையில்லாமல் அடித்து அவங்கள துன்புறுத்தி அவனுக்கு வந்து மன உடைச்சலுக்கு உண்டாகி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பக்கத்தில் உள்ள ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவனை சேர்ந்து அது மூலியமாக வந்து புகார் கொடுக்குறாங்க தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில். இவங்க வந்து சம்மந்தமாக அவங்க வந்து புகார் எடுத்துக்கின்னு அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் 2 நாளாக எடுக்கலை. நேற்று பசங்க காலேஜ் போயிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது அங்கே உள்ள லோக்கல் உள்ள அந்த பசங்க அடித்த பசங்களே நான் அடித்த பசங்க இது வரைக்கும் இருக்கிறாங்களா ஒன்றும் சாவலையா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பசங்களை மிரட்டிக்கிறானுவன். இந்த பசங்க அடிப்பட்ட பையன்கிட்ட ஃபோன் போட்டு சொன்ன உடனே அந்த மன உடைச்சல அவர் தற்கொலை பண்ணிக்கினார். இது சம்பந்தமாக நாங்கள் புகார் கொடுத்ததுக்கு விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்துக்கு வந்துக்கிறோம். ஊருக்கு பொதுவாக சார் அவங்க வந்து நம்ம வைரட்டி சேர்ந்தவங்க சார். அவங்க இல்ல அவனு இப்ப இங்க அடிப்பட்ட இறந்து போன பையன் வந்து கோயில் பூசாரி. அவன் அடிச்சவங்க அங்க லோக்கல் பசங்க சார், வைரட்டி பசங்க லோக்கல் பசங்க. முன்னுவிரதெல்லாம் எதுவுமே கிடையாது சார், முன்னுவிரதெல்லாம் கிடையாது. அங்க பொருட்காட்சி போன இடத்துல தண்ணி பாட்டில தூக்கி பின்னாடி வட்டமா அடிக்கிறானுவ. அது யார் என்னன்னு கேட்டதுக்கு யாரா அவன் என்னடா முறைக்கிறா அப்படின்னு கேட்டு இது கை கால் பாயி அங்கிருந்து ஒரு பக்கத்துல அங்க பக்கத்துல இருக்குதெல்லாம் அந்த ஊர் பக்கத்துல இருக்குதுல அவங்க ஒரு 10 பசங்க வந்து அதிகமா தாய்க்கிறானு. அந்த பையனுக்கு வந்து மூஞ்செல்லாம் காயம் ஏற்பட்டு எல்லா பசங்களும் அவனை வந்து கேட்கறானு என்ன ஏதுரா என்னன்ட்டு எல்லாரும் கேட்கும்போது அவனுக்கு அசிங்கப்பட்டுக்கணும். அது சம்பந்தமா அந்த வீடியோலாம் யாரெல்லாம் அடிச்சாங்கன்ட்டு வேற பசங்க மூலியமா அந்த வீடியோ வாங்கி அவன் வந்து அவங்க ஃப்ரெண்டு சார்களில் ஒரு 10 பசங்களுக்கு அனுப்புறான். எனக்கு அசிங்கமா இருக்குது இந்த பசங்க அடிச்சதால எனக்கு எல்லாம் ஒன்றும் பார்க்கறதுக்கு இது பண்ணல போல வரலன்னு உடனே இந்த இதில் இருக்கிறாப்புல நேற்று அந்த பையன் வந்து கூட இன்னொரு பையன் அடி வாங்கின பையன் அவன் நம்ம பழைய பசங்க காலேஜுக்கு போயிட்டு வரும்போது என்னடா அந்த பசங்க வந்து கேட்கறானு என்னடா இந்த வரைக்கும் நாங்கள் அடிச்ச பையன் செத்துட்டானா ஒன்றும் உயிரோட தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது இந்த பசங்க அவனுக்கு ஃபோன் பண்ண சொல்லும்போது ஒன்றும் மன உடைச்சல் ஏற்பட்டு அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு சார். சார் இப்போ புகார் கொடுத்ததுக்காக வந்துக்கிறோம். புகார் கொடுத்த பிறகு என்னன்னு தெரியும் சார். சார் 2 நாள் ஆகுது சார். இப்ப எங்களுக்கு வந்து நியாயமா எங்களுக்கு வந்து புகார் வேணும் சார். எங்களுக்கு வந்து என்னவோ அந்த பையன் தற்கொலைக்கு காரணம் இந்த 5 பசங்க தான், வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு அந்த 5 பசங்களும் வந்து அது நடவடிக்கை எடுக்கணும். அது மூலியமா இறந்தவன் வந்து அடிச்சவனோட பேர்ல ஏற்கனவே கஞ்சா கேஸ் கொலை கேஸ்ன்னு நிறைய கேஸ் இருக்குது அந்த பையன் மேல. அவன் வந்து விஜய் அவன் பேரு. அவன் தான் ஏற்கனவே வந்து அந்த பசங்களை அந்த 6 பேர் சொன்ன பசங்க தான் வந்து கூட்டின்னு வந்து கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேல அந்த பசங்களை போட்டு அடிச்சிருக்கானு. அது அந்த வலி தாங்காம இவனுங்க எல்லாம் கேட்டதுனால அவனுக்கு மனசுக்குள்ள கஷ்டம் ஏற்பட்டு அவன் இது மாதிரி தூக்கு மாட்டின்னு தற்கொலை பண்ணி இறந்துட்டான். இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், இதுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கணும் தான் எங்களுக்கு கோரிக்கையே. இது வந்து இவங்க போலீஸ் இந்த 2 நாள் ஆகுது இந்த கேஸ் கொடுத்து இன்னும் வரைக்கும் இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்த பசங்களே நாங்க காட்டி கொடுத்ததான் அந்த இன்னைக்கு ஒரு 2 பசங்களை பிடிச்சாங்க. இது வரைக்கும் ஏன் இந்த போலீஸ் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க? ஒரு உயிர் போனதுக்கு அப்புறமும் இன்னும் அசால்ட்டா தான் இவங்க பதில் பேசுறாங்க. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நீங்க தான் எல்லாரும் சொல்லணும். இல்ல சார், இப்ப அந்த சண்டை நடந்து மறுநாள் ஒரு அந்த அடி வாங்கின பையனு மறுநாள் காலேஜ் வந்துருக்கான். அவனை கூட்டு மறுபடியும் மிரட்டி இருக்கிறானு. இன்னும் நீங்க எல்லாம் அடிப்பட்ட பையன் உயிரோட தான் இருக்கிறானா இல்ல இறந்துட்டானாடான்னு கேக்குறானுவ. அப்ப எந்த நோக்கத்துல அப்ப கிராமத்துல இருந்து அந்த பசங்க ஊருக்குள்ள வரக்கூடாதா, டவுனுக்கு வரக்கூடாதா, இல்ல வந்து டவுனுக்குலாம் வந்து கிராமத்து பசங்களே உள்ள வரக்கூடாதான்னு எந்த எண்ணத்துல தான் இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.